Hi friends, welcome to Srimat Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஆலூ மேத்தி சப்ஜி. இது சப்பாத்தி, ரைஸ், ரோட்டி எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ்ஷா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்துட்டு இருக்கேன். இலையை மட்டும் ஆஞ்சு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி பியூரி பண்ணிட்டு இருக்கேன். 2 வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கிட்டு இருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை பொடியா நறுக்கிட்டு இருக்கேன். 4-5 உருளைக்கிழங்க க்யூப்ஸாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த கீரையையும் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக நறுக்கிப்போம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த கீரை நறுக்கிற நேரத்தில் உருளைக்கிழங்க வேக போட்டுற போகிறேன். ஸோ தட் டிஷ் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ ஒரு பேனில் வேணுங்கிற தண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி பாயில் ஆகிறத இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சா போதும். 70% குக் ஆனால் போதும். பேலன்ஸ் நம்ம கீரையோடு சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் ரெடி, வெந்தயக்கீரையும் ரெடியாக நறுக்கி வச்சாச்சு. அதே பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுண்டு 1 டீஸ்பூன் சீரகம் தாளிச்சுக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வேண்டாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் வெங்காயம் கூட சில பேர் சேர்க்க மாட்டாங்க, தக்காளி மட்டும் சேர்ப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கியிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வேணுங்கிற மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். தக்காளியை பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நான் இப்போ செஞ்ச மாதிரி நீங்கள் அரைச்சும் எடுத்துக்கலாம். நான் ஏன் அரைச்சுட்டேன்னா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் வெட்டாக இருக்கும் சைட் டிஷ், அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த பியூரியும் விட்டாச்சு. விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இதுக்கு வேணுங்கிற சால்ட் சேர்த்துடலாம். 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு லிட் போட்டு மூடி less than 5 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த ரா ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பஞ்ச் கீரையை அப்படியே சேர்க்குறேன். பார்க்குறதுக்கு நிறையா தெரியும், ஆனால் 2 மினிட்ஸில் இது அப்படியே சுருங்கி கம்மி ஆகிடும் பாருங்கள். இது வதக்க வதக்க அப்படியே சுருண்டுடும். பாலக்கீரை, வெந்தயக்கீரையெல்லாம் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், பட் பேனில் போட்டு வதக்க ஆரம்பித்த உடனே சுருண்டு கம்மி ஆகிடும். இது பார்க்குறதுக்கு கீரை வெந்த மாதிரி இருக்கும், பட் கீரை வெந்திருக்காது. நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு மூடி போட்டு அகெயின் மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கீரை வெந்துடும். கீரை ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. நம்ம 3/4 வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகெயின் லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தட் இந்த மசாலாஸோட கீரை, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி எக்ஸலண்ட்டாக டிஷ் கிடச்சிடும். இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆம்ச்சூர் பவுடர் ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ட் கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணி இறக்கிடலாம். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடுங்க. எக்ஸலண்ட்டான சைட் டிஷ் இஸ் ரெடி. இந்த ஆலு மேத்தி சப்ஜியோட ஸ்பெஷாலிட்டியே இது செய்யும் போதே ஒரு நல்ல அரோமா கிடைக்கும், டெம்டிங்காக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இறக்கி வச்சுட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இந்த அருமையான ஆலு மேத்தி சப்ஜி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.